நீங்கள் கார் இன்சூரன்ஸுக்காகவோ ஹோம் இன்சூரன்ஸுக்காகவோ நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட பேசியிருக்கீங்க, கோட் எடுத்திருக்கீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் கோட் எடுக்கிறது பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். எப்படி பெஸ்ட்டான சீப்பான கார் இன்சூரன்ஸோ ஹோம் இன்சூரன்ஸோ அப்படின்னு சொன்னால் டெனன்ட் இன்சூரன்ஸ் ரேட் எடுக்கிறங்கிற விஷயத்தை பற்றி தான் கதைக்க போகிறேன். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்கள் ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 30 கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்சூரன்ஸுக்குள்ளே நீங்கள் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குற விஷயம் கொஞ்சம்னு சொன்னால் அதை தாண்டி நிறைய விஷயம் இன்சூரன்ஸுக்குள்ளே இருக்குது. அப்படியான விஷயங்கள் என்ன, அதில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரைஸை சீப்பாக எடுக்கிறதுக்குங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் என்கிட்ட இன்சூரன்ஸ் கோட் எடுத்திருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் என்னோட பேசியிருப்பீங்கன்னு சொல்லி எடுப்போம். சில நேரம் நீங்கள் என்ன வீடியோஸில் டிக்டாக்லேயோ இல்லாட்டி வேறு பிளாட்ஃபார்ம்லேயோ பார்த்து என்னை டிரெக்டாக கண்டெக்ட் பண்ணியிருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்டோ ஃபேமிலி மெம்பர் என்கிட்ட ஆல்ரெடி பேசி அவங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்கலாம். எடுத்ததுக்கு பிறகு நான் அவங்களுக்கு பெஸ்ட்டான ரேட் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுத்துருக்கலாம். அதனால் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம். இப்போ நார்மலாக என்கிட்ட இன்சூரன்ஸ் கோட் கட்டு வாராக்களில் 90% to 95% விதமான ஆக்கள்ற மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீப்பான ரேட் தாங்கங்கிறது தான் 90 to 95% விதமான ஆக்கள்ற கோல். இந்த கேட்டகரி பீப்புளுக்கு அவங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுக்காங்க, என்னென்ன மாதிரியான கவரேஜஸ் கிடைக்குது, இந்த கம்பெனியோட சர்வீஸ் நல்லமா, அதுக்கு அங்கே இருக்கிற என்ன கிளைம் சம்மந்தமான விஷயங்கள் இந்த கம்பெனியில் எப்படி இருக்குது, இதை பற்றியெல்லாம் எந்த விதமான கவலையுமே இவங்களுக்கு இல்லை. இவங்களுக்கு தேவை எனக்கு நல்ல குறைஞ்ச ப்ரைஸில் இன்சூரன்ஸ் தருவீங்களா இல்லையா, அவ்வளோதான் அவங்க பார்க்குறது. இன்னொரு 5 to 10 விதமான கேட்டகரியாக இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக இன்சூரன்ஸில் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் ஒரு மெயின் பிரச்சனையாக இருக்காது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பழைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் ப்ராசஸ் நல்லா போயிருக்காது. அதனால் அவங்களோட பழைய கம்பெனியில் இருக்க முடியாது, வேறு எங்கனான கம்பெனியோ மாறணும்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படி வேறு ஒரு அவங்களோட பழைய இன்சூரன்ஸ் ப்ரோக்கரோ ஏஜென்ட் அவங்களோட நல்ல கம்யூனிகேஷன் இருந்திருக்காரு, இன்சூரன்ஸ் எடுக்குள்ளே கழிச்சிருப்பார், அதுக்கு பிறகு கோஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வேற ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கரோ ஏஜென்ட்டு போகணும்னு சொல்லி ஒரு 5 to 10 விதமானங்கள் வருவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் என்னவாக இருந்தாலும் அவங்களுக்கு இது இல்லை. அவங்களுக்கு ப்ராப்பரான கவரேஜ் கிடைக்குதா, ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்குதா, ப்ராப்பரான சர்வீஸ் கிடைக்குதா, ப்ராப்பரான கிளைம் சப்போர்ட் கிடைக்குமாங்கிற இதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ நான் இந்த முதல் கேட்டகரி ஆக்களோட நான் நிறைய டீல் பண்ணிக்கிறேன், நான் 2வது கேட்டகரி ஆக்களோட நான் நிறைய டீல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறது அந்த முதல் கேட்டகரி ஆக்களோட மட்டும். அதாவது ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் ஏஜென்ட்டை நீங்கள் கதைக்கக்குள்ள ப்ரைஸ் சீப்பாகவே கிடைக்கணும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் கதைக்கிற ஆக்களுக்கு தான் உரிய வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் என்கிட்ட கோட் எடுக்கக்குள்ளே நான் ஒரு கோட் ஒன்று தந்திருப்பேன். அந்த கோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கிற ப்ரைஸை விட குறை இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேற ஒரு இடத்த செக் பண்ணின ப்ரைஸை விட நான் தந்த கோட் நல்ல சீப்பாக இருந்திருக்கும். அதனால் நீங்கள் என்கிட்ட இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க. அப்படி எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் இப்போ இந்த கிளையண்ட் இப்படி கிட்டத்தட்ட 100க்கு மேலே கிளையண்ட்ஸ் என்கிட்ட பெருக்காக கரண்ட்டாக இந்த வீடியோ செய்கிற டைமுக்கு. ஆனால் எல்லா டைம்லேயுமே நீங்கள் என்கிட்ட வந்து பேசக்குள்ள நான் தார கோட் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கிறத விட குறைய இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறொரு இடத்த செக் பண்ணதை விட குறைய நான் தருவேன்னு சொல்லி கேரண்டீடாக நான் சொல்லலாமான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் நோ. சில நேரம் நீங்கள் என்கிட்ட கோட் கேட்டிருப்பீங்க, நான் தந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கிற ப்ரைஸை விட ஒரு $10-20 கூடுதலாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறொரு இடத்த கேட்ட ப்ரைஸை விட கூடுதலாக இருந்திருக்கலாம். சில நேரம் நான் இன்சூரன்ஸ் கோட் வரக்குள்ள அவங்கள்ட்ட கோட்டை நான் ப்ரெசென்ட் பண்ணின உடனே அவங்க கேட்குற முதலாவது விஷயம், பிரதர் என் ஃப்ரெண்டு கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார், என் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் நல்ல சீப்பான ஒரு ரேட் ஒன்று எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ தந்திருக்கிற ரேட் எனக்கு இன்னொரு இடத்த தந்ததை விட கூடுதலாக இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் கரண்ட்டாக பே பண்ணிட்டு இருக்கிற என் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரினுவலுக்கு தந்த அமௌண்ட்டை விட கூடுதலாக இருக்குது. நான் நினச்சி வந்தேன் நீங்கள் பெஸ்ட்டான குறைஞ்ச ரேட் நீங்கள் கரெக்டாக எடுத்து தருவீங்கன்னு சொல்லி நினச்சி வந்தேன். ஸோ நீங்கள் என் ஃப்ரெண்டுக்கு என்ன செஞ்சீங்களோ அதே விஷயத்தை எனக்கும் செஞ்சு எந்த ப்ரைஸையும் குறைங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எனக்கு வளமையாக இது நான் கேட்குற கொஷின் உண்டு. ஓகே, அதாவது எனக்கு டாக்டர் கேட்குற கொஷின் இது. ஸோ பெஸ்ட்டான ப்ரைஸ் நான் கொடுப்பேன்னு சொன்னால் அங்கே இந்த கொஷின் வராது. ஆனால் பெஸ்ட்டான ப்ரைஸ் எனக்கு கிடைக்கல அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரிஸ்க்குன்னு சொன்னால் எனக்கு இந்த கொஷின் அநேகமாக வரும். ஏன்டா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கு நான் பெஸ்ட்டான ரேட் கொடுத்ததால அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்கலன்னொடனே அவங்களுக்கு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் ஒன்று வரும். ஸோ ஆஜிவாசன்ட்ட போனால் பெஸ்ட்டான ரேட் ஒன்று கிடைக்கும்னு சொல்லி நான் நம்பி வந்தேன். ஆனால் இவர் பெஸ்ட்டான ரேட் தரல. நான் என் ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட்டான அப்படி என் ஃபேமிலி மெம்பர் ஒரு ஆள் பெஸ்ட்டான ரேட் வேறு எப்படி எடுத்து கொடுத்தாரு. அதுக்குரிய ஆன்சர் என்னென்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்டுக்கு
பெஸ்ட்டான ரேட் கொடுத்ததும் உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட் கொடுக்காம விட்டதும் ஆசிஃப் ஹசன், அதாவது இன்சூரன்ஸ் புரோக்கரோ ஏஜென்ட்டோ இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் கோட் ஒன்று தரக்குள்ள ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயம் ஒன்றை ப்ரெடிக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு பின்னால் நிறைய அல்கோரிதம் ஒர்க்கெல்லாம் பண்ணி தான் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் ஒன்றை டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் அவங்க என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க போகிறாங்கங்கிறத நிறைய கேட்டகரியில் வச்சு அவங்க முடிவெடுப்பாங்க. அதாவது இன்சூரரோட ஏஜ், அதாவது என்ன மாதிரி வெஹிக்கிள் அவர் டிரைவ் பண்ணுறாரு, அவரோட இன்சூரன்ஸ் ஹிஸ்ட்ரி, கிளைம் ஹிஸ்ட்ரி, எந்த லொக்கேஷனில் இருக்கிறாரு, இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வச்சு அனலைஸ் பண்ணி நிறைய குரூப்ஸில் அவங்க ஒரு செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இப்படி இருக்கிற நிறைய செக்மெண்ட்டுக்குள்ளே அவங்க ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம ஃப்யூச்சருக்கு, அதாவது இந்த இயருக்கு இத்தனாயிரம் கஸ்டமர்ஸ் தான் எடுக்கணும், அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டில் இத்தனாயிரம் கஸ்டமர் இருக்கணும், இப்படி நம்ம செஞ்சால் தான் நம்மளோட இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு செக்மெண்ட் அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிஸும். இப்போ நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கோட்டை எடுக்கக்குள்ளே நான் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து எங்களோட சிஸ்டத்தில் போடக்குள்ளே, இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கருங்கிறதால எங்களோட சிஸ்டத்தில் அந்த 30 கம்பெனிஸும் கனெக்டில் இருக்கும். இப்போ அந்த 30 கம்பெனிஸும் நான் போடுற டீட்டெயில்ஸை பார்த்து அவங்களோட ஏதாவது ஒரு செக்மெண்ட்டில் நீங்கள் வாரீங்களாங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட செக்மெண்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான ரிஸ்க் கொண்டு இருக்குன்னு சொன்னால், அதாவது உங்களோட ரிஸ்க் அவங்க உங்களுக்கு லோ ப்ரைஸ் தருவாங்க. அதாவது அவங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் தேவை. ஸோ அப்போ ஒரு லோ ப்ரைஸ் தந்தோடனே அதை நான் உங்களுக்கு தந்தால் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேறு எங்கே இன்சூரன்ஸ் கேட்டீங்களோ அந்த எல்லா ப்ரைஸை விடவும் இவங்க தந்த ப்ரைஸ் உங்களுக்கு குறைய இருக்கும். அப்போ நீங்கள் இன்சூரன்ஸை எடுப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களோட அந்த பர்டிகுலர் ரிஸ்க் அவங்களுக்கு தேவை அந்த டைம். ஆனால் சில கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அவங்களோட ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வாரீங்க, ஆனால் அந்த செக்மெண்ட்டில் அவங்கள்ட்ட ஆல்ரெடி நிறைய ஆட்கள் இருக்குது அந்த கேட்டகரிக்குள்ளே. ஸோ இதுக்கு மேலே அவங்க உங்களை அந்த பர்டிகுலர் ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க பெஸ்ட்டான ரேட் தர மாட்டாங்க, உங்களுக்கு பெரிய ரேட் தருவாங்க. ஸோ பெரிய ரேட் தரக்குள்ளே அந்த ரேட்டுக்கு உங்களை எடுத்தால் தான் அவங்க ஃப்யூச்சரில் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். ப்ளஸ் அந்த கிளைம் அது இது எல்லாத்தையும் வச்சு, அதாவது நிறைய இதுக்குள்ளே நிறைய விஷயம் அடங்கும். ஸோ உங்களோட பர்டிகுலர் ரிஸ்க் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பெரிய ப்ரைஸுக்கு உங்களுக்கு போட்டு தருவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு நான் அந்த ப்ரைஸை இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ புரோக்கர் உங்களுக்கு ப்ரைஸை தரக்குள்ள மேபி உங்களுக்கு வேறொரு கம்பெனி உங்களுடைய ரிஸ்க் எடுக்கிற தயாராக இருக்கலாம். ஸோ அந்த கம்பெனி உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட் தரலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தந்த ரேட்டை விட அந்த இன்னொரு கம்பெனியோட ரேட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் கோர்ட்டில் உங்களுக்கு லோ ப்ரைஸ் கிடைக்கிறதும் கிடைக்காம விடுறதும் அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை இந்த வருஷத்துக்கு உங்களோட ரிஸ்க் எடுக்காங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்கிட்ட இன்சூரன்ஸ் கேட்டு வாரீங்க, நான் என்கிட்ட இருக்கிற 30 கம்பெனிஸ்லையும் செக் பண்ணி 30 கம்பெனிஸுக்குமே உங்களை இந்த வருஷமாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொன்னால் நல்ல ப்ரைஸ் தர மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கல, நல்ல ப்ரைஸ் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் இனி எல்லா வருஷமும் உங்களுக்கு அதே மாதிரி ஹை ப்ரைஸ் தான் தருவாங்கன்னு இல்லை. இதே சமயம் நீங்கள் அடுத்த வருஷம் திரும்ப நீங்கள் நைட்டு இன்சூரன்ஸ் கோட் கேட்டு வரக்குள்ள மேபி அடுத்த வருஷம் அவங்களோட செக்மெண்டேஷனில் இருக்கிறார்கள் குறைஞ்சிருக்கலாம், உங்களோட ரிஸ்க் அவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிஸ்க்காக தெரியலாம். அந்த டைமில் உங்களுக்கு அவங்க பெஸ்ட்டான ரேட் தரலாம். அதனால தான் எப்பயுமே நீங்கள் இன்சூரன்ஸ் கோட் செக் பண்ணக்குள்ள இந்த வருஷம் இப்போ நீங்கள் கோட் செக் பண்ணக்குள்ள ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இல்லாட்டி ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கர்கிட்ட கூடுதலான ப்ரைஸ் வருதுன்னு சொன்னால் அவர்கிட்ட எப்போவுமே கூடுதலான ப்ரைஸ் வரும்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த வருஷம் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கர் ஏஜென்ட்டே கைக்குள்ள அவர் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ் தந்திருக்கேன்னு சொன்னால் எல்லா வருஷமுமே அவர் பெஸ்ட்டான ப்ரைஸ் தருவார்னு சொல்லி இந்த கேரண்டியும் இல்லை. நீங்கள் கேட்குற டைமுக்கு அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்களா இல்லையாங்கிறது தான் விஷயம். இதிலே முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்கிட்ட போய் கோட் கேட்குறதுக்கும் இன்சூரன்ஸ் புரோக்கர்கிட்ட போய் கோட் கேட்குறதுக்கும் இன்சூரன்ஸ் புரோக்கர்கிட்ட போய் கோட் கேட்குறது பெஸ்ட். ஏன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் புரோக்கர் ஒன்றுக்கு மேற்பட்ட கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒரே ஒரு கம்பெனியோட மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நீங்கள் கேட்குற டைமுக்கு அந்த ஒரு கம்பெனி ஒரு ரிஸ்க் எடுக்குதா இல்லையாங்கிறத விட இன்சூரன்ஸ் புரோக்கர்கிட்ட கேட்கல மல்டிபிள் கம்பெனிஸில் ஏதோ ஒரு கம்பெனி உங்களோட ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கூட. நான் ஒரு கம்பெனியில் செக் பண்ணி நான் உங்களுக்கு ரேட் சொல்கிறதுக்கு 30 கம்பெனியில் ரேட் செக் பண்ணி ரேட் சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, ரைட்? ஸோ அதனால தான் எப்பயுமே நீங்கள் இன்சூரன்ஸ் கோட் செக் பண்ணக்குள்ள நீங்கள் புரோக்கர்ஸ் எல்லாம் நாடுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் அநேகமாக உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கூட. அதே சமயம் நீங்கள் இப்போ உள்ள உங்களுக்கு நல்ல ரேட் வராட்டியும் அடுத்த 2வது ரினியூவலுக்கு நீங்கள் திரும்ப உங்களுக்கு நல்ல ரேட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும் ஏன் செலாக்களுக்கு பெஸ்ட்டான ரேட் ஒரு ஏஜென்ட்டை கிடைக்கல, அதே மாதிரி இன்னொரு ரிஸ்க்கு ஏன் பெஸ்ட்டான ரேட் கிடைக்கல, உங்களோட ஃப்ரெண்டுக்கு நல்ல ரேட் கிடைக்கல, ஏன் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்சூரன்ஸ் கோட்டை நான் செக் பண்ண சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் என் நேமில் அண்ட் பயோவில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கெட் பேக் டு யூ. பை.